விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க புருஷன் நீங்க கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆன பிறகு, நீங்க 2 பிள்ளைய பெத்த பிறகு, உங்க புருஷன் உங்களுக்கு தெரியாம ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு போனா நீங்க என் புருஷன் மாதிரி வருமா? என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பாட்டு பாடுவீங்களா? என்ன நீங்க இல்ல அவர் நல்லா நடிக்கிறாப்ல, சினிமால நல்ல பஞ்ச் பேசுறாப்புல, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட போலாம் புள்ள பில்லாலான்னு பாட்டு பாடுறாப்புல, தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா, ஆஹா இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்போர் உங்கள் விஜய்னு போடுறாப்புல. அவர் தான் நல்லா இருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்கும், டான்ஸ் சூப்பர் ஆடுவாப்புல. அப்படி காலை மடக்கி மடக்கி, நான் அடிச்சா அதிரடி என் பேச்சு சரவெட்டி, என்னை பற்றி காதல் வெட்டி நீ அப்படின்னு காலை மடக்கி மடக்கி ஆடுவாப்புல. காலை தூக்கி தோல்ல போடுவாப்புல, வாய் அப்படி வளைப்பாப்புல, காது வரைக்கும் போகும். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் கில்லி படத்துல முத்துப்பாண்டியை அடிச்சு தனலட்சுமி அப்படியே கையை பிடிச்சு கூட்டு போவாப்புல. கூட்டு போனவர் அப்படியே போயிட்டாப்புல. நான் சொன்னது தனலட்சுமிய படத்துல, ஏதோ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது. அப்படி பண்ணுவாப்புல. படத்துல பாத்தீங்கன்னா, உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு கத்தி படத்துல தன்னூத்து கிராமத்துக்காக நிற்பாரு. தன்னூத்து கிராமத்துக்கு நிற்பாரு, ஆனா மலைப்பட்டிக்கு வந்து நிக்க மாட்டாரு. தன்னூத்து கிராமத்துக்கு நிற்பாரு, கரூர்ல செத்து போன 41 பேருக்கு நிக்க மாட்டாரு. திரைப்படத்துல பஞ்சு பேசுவான், திரைப்படத்துல 10 பேரை அடிச்சு பறத்து விடுவான், திரைப்படத்துல நல்லா ஆடுவான். நல்லா ஆடுறனா டான்ஸ் மாஸ்டர் ஆட வச்சிருப்பான், நல்லா சண்டை போடுறான்னா ஃபைட் மாஸ்டர் சண்டை போட வச்சிருப்பாரு, நல்லா பஞ்சு பேசினா இயக்குனர் பேச வச்சிருப்பாரு. படத்துல பேசலாம் தம்பி, திரைப்படத்துல துப்பாக்கி படத்துல நடிச்சவன் இல்ல தலைவன், துப்பாக்கி தூக்கி தரையில சண்டை போடுறவன் தான் உண்மையான தலைவன். சினிமால மணிக்கணக்கில் பிரஸ் மீட், எல்லா படத்திலையும் விஜய் படத்துல பாருங்களேன் ஒரு பிரஸ் மீட் இருக்கும், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பரபரப்பா பதில் சொல்லுவாப்புல. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. பத்திரிகையாளர் வந்து அந்த பக்கம் நின்னா அவன் திண்டுக்கல்ல நின்னா அவன் திருச்சியில திரும்பிடுவான், அவன் திருத்தணியில் நின்னா இவன், அவன் செங்கல்பட்டு நின்னா இவன் செஞ்சியில திரும்பிடுவான். ஆஹா இந்த பக்கம் பத்திரிகையாளரோட ஸ்மெல் அடிக்குது, இந்த வேணா வடக்கு வேணா தெற்கு கிளம்பிடுவோம். தமிழ்நாட்டு அரசியல பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு தலைவன் விஜய். தமிழ்நாட்டு அரசியல ஒரு நாளைக்கு 2 முறை பத்திரிகையாளர் சந்திக்கிற ஒரே தலைவன் எங்கண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எந்த கேள்வி கேட்டாலும் இந்தியமா திராவிடமா, சாகர் மாலவா பாரத் மாலவா, கல்குவாரி பிரச்சனையா, ஈரான் அமெரிக்கா சண்டையா, கச்சத்தீவு பிரச்சனையா, முல்லை பெரியாரா காவிரியா, திராவிடமா தமிழ் தேசியமா, உலக வரலாறா இந்திய வரலாறா, முத்துராமலிங்க தேவர் வரலாறா, ராஜராஜ சோழன் வரலாறா, ராஜேந்திர சோழன் வரலாறா, காமராஜ வரலாறா, கக்கன் வரலாறா, எல்லா வரலாற்றையும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே புள்ளி விவரத்தோடு பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்கண்ணன் செந்தமிழன் சீமான். அவனுக்கு உங்கள் வாக்கா? அறிவே இல்லாத ஒரு முட்டா பைய விஜய்க்கு உங்கள் வாக்கா என்பதை மான தமிழர்கள் சிந்திங்க. முட்டாள் முட்டாள். மக்கள் பிரச்சனைங்க. ஏப்பூர் சீட்டை எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம், காஞ்சி பட்டு கொடுப்போம், நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு அப்புறம் கொடு, முதல்ல உன் மனைவிக்கு வீட்டில் இடத்த கொடு கொடு. நாங்க வந்து அண்ணன் சீர் தருவேன். அண்ணன் சீர் என்ன? ஒவ்வொரு கல்யாணம் முடிகிற பிள்ளைக்கும் 1 பவுன் தங்கம் தருவேன், நான் காஞ்சிபுரம் பட்டு தருவேன். அண்ணன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல அப்பா சீர் கொடுத்து லண்டன்ல இருக்கிற பிள்ளை நல்லா ஒழுங்கா படிக்க வை. தாய் மாமன் சீர் அப்புறம் தரலாம், முதல்ல தகப்பன் சீர் கொடுத்து சென்னையில விடுதியில தங்கியிருக்க உன் மகனுக்கு தகப்பன் சீர் கொடுங்க. கட்டுன பொண்டாட்டி விவாகரத்து கட்டி சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு. கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம, மனசாட்சி இல்லாம, மனித பண்பே இல்லாம, அடிப்படை புரிதல் இல்லாம, அரசியல் நாகரிகம் இல்லாம ஒரு நடிகையோட ஜோடி போட்டு கல்யாணத்துக்கு போறவனுக்கு நாட்டிலே முதலமைச்சர் ஆனால் எப்படி நாடு நல்லா இருக்கும் என்பதை அறிவார்ந்த பெண்கள் சிந்திச்சு பாருங்க. ஆனா ஒரு தங்கச்சி சொல்றா, ஒரு தங்கச்சி, நான் விஜய்க்கு அம்மா இல்லைன்னா அம்மாவா இருப்போம், விஜய்க்கு அக்கா இல்லைன்னா அக்காவா இருப்போம், பொண்டாட்டி இல்லைன்னா சரதாண்டா. டேய் சரதாண்டா. நாங்கள் மேடையில் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று நாங்க இங்க எங்களுக்கு எதுவும் உண்டு, மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இடம் தமிழினம், உலகத்துக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுத்த இடம் தமிழினம். நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நாங்க மேடையில முழங்குறது, நரம்பு வந்து இங்க வெடிக்கலுக்கு கத்துறது. அங்க பார்த்தா என்டிடிவி ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்டை போட்டு டிவிகே 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 தளபதி தளபதி. அவன்
அவன் தளபதி இல்ல, தமிழருடைய தளவழி, தல விதி, தளவழி. அது ஒரு அடிப்படையா நடிகன் அல்ல, மனுஷனா இருக்கணுங்க. முதல்ல சென்னையில வெள்ளம், சென்னை வெள்ளத்தின் போது, இன்னைக்கு சேவை பண்ண வர்றாருல, சென்னை வெள்ளத்தின் போது தன் வீடு இருந்துச்சு, எத்தனையோ மண்டபங்கள் இருந்துச்சு, ஒரு இடத்த கூட திறந்து விடல. ஆனா சென்னை வெள்ளத்தின் போது மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்னுடைய வீட்டை பயன்படுத்தி கொண்டு, வாழ்ந்த வீட்டை சென்னை வெள்ளத்துக்கு பயன்படுத்த கொடுத்த ஒரே நடிகர் நம்முடைய அஜித்குமார் மட்டும்தான். உண்மையிலே தலை, ஏன் அவன் சிறந்த தலைவன் என்பதனால மனுஷன். முதல்ல மனுஷன். நடிப்பு என்பது என் தொழில், நீ என்ன பின்பற்றாத, முதல்ல உங்க ஆத்தால பாரு, அப்புறம் மங்காத்தால பார்க்கலாம்னு சொன்ன ஒரு நடிகன் அஜித்குமார் மட்டும்தான். அவர் கால் கட்டவரல் மயிருக்கு கூட இந்த விஜய் வரமாட்டான், கால் கட்டவரல் மயிருக்கு. அப்படி எத்தனையோ நடிகர் இருக்காங்க. சூர்யா, கார்த்தி, அகரம் என்ற பவுண்டேஷன் வைத்து நடிகர் சூர்யா அவர்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு. விஜய் எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு? நடிகர் கார்த்தி ஒரு உழவன் என்கிற பவுண்டேஷன் தொடங்கி விவசாயிகளுக்கு எண்ணற்ற உதவிகள் செய்கிறார். அப்படி ஏதாவது விஜய் செஞ்சிருக்காரா? எந்த விதமான உதவியும் செய்யாம, நான் 36 வருஷம் நான் உங்களை வந்து படத்தை நடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் சிஎம் ஆயிடுறேன். சிஎம் ஆகி என்ன பண்ணுவீங்க? சிஎம் ஆகி என்ன பண்ணுவீங்க? கரூர் போல ஒரு பிரச்சனைங்க, 41 பேர் செத்து போயிட்டாங்க. சிஎம் ஆயிட்டீங்க, விஜய் ஆயிட்டாரு, என்ன பண்ணுவாரு? ஓடி போய் படுத்துருவாரு. இதே கரூர்ல 41 பேர் வேண்டாம், ஒரு ஆளு செத்திருந்தா கூட அந்த இடத்துல அண்ணன் சீமான் நின்றிருந்தா அந்த இடத்தை விட்டு இடியே வந்தாலும் இறங்கி போயிருக்க மாட்டாரு. அவன் தலைவன், மக்களுக்காக நிற்பவன் தலைவன். எவன் தலைவன்? தலையை கொடுக்க எவன் துணிகிறானோ அவன் தான் தலைவன். கையை கட்டிட்டு ஓடி போறவன்ல தலைவன். இன்னைக்கு திமுக தீய சக்தி, அதை சொல்வதற்கு நாங்க சொல்றோம், திமுக தீய சக்தி. ஆமாம், திமுக தீய சக்தி. அதிமுக ஊழல் சக்தியா? ஆமாம், அதிமுக ஊழல் சக்தி. திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். யாரு? பக்கமாசுக்கு. திமுக தீய சக்தி சொல்லி கலைஞர் ரோல் மாடல்ன்றாப்ல, அதிமுக ஊழல் சக்தி சொல்லி ஜெயலலிதா ரோல் மாடல்ன்றாப்ல. அஞ்சலியம்மா கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர், ஈவே ராமசாமி கொள்கை தலைவர், வேல்நாச்சியார் கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், இவர்களெல்லாம் ரோல் மாடல்ஸ். விஜயகாந்த் ரோல் மாடல். விஜயகாந்த் சாகர வரைக்கும் அவர் பக்கத்திலே போகல, அவர் பையன் நடிச்ச படத்து கூட ஒரு வாழ்த்து கூட போடல. விஜயகாந்த் இறந்து போனதை கூட அன்னைக்கு போய் அஞ்சலி செலுத்தல. இறந்த உடனே விஜயகாந்த் எங்க அண்ணன். நான் சொல்றது அன்புக்குரிய மக்களே, திமுகவை விட பேராபத்தான கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதை தமிழ்நாடு விரைவில் புரிந்து கொள்ளும். பேராபத்தான கட்சி அது. திமுக கூட ஒரு கொள்கை இருக்கு, திமுக காரனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதிமுக கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு கொள்கை இருக்கு. கொள்ளையடிக்கிறது ஒரு கொள்கை, அது வேற விஷயம். ஆனா கொள்கை இருக்கு, திராவிடம்ங்கிற கொள்கை இருக்கு. இந்திய தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கு, பாஜக ஒரு கொள்கை இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு கொள்கை இருக்கு, மதிமுக ஒரு கொள்கை இருக்கு, அதே போல பாமக ஒரு கொள்கை இருக்கு, பிசிக ஒரு கொள்கை இருக்கு. எங்களுக்கு உயர்ந்த கொள்கையா இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்கிற கொள்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படி விஜய்க்கு, விஜய் கட்சியில யாராவது விஜய் ரசிகனாக பாருங்க, சாட்டை எப்படி பேசுறாப்புல, இந்த ஊர்ல எவனா ஒருத்தன் இருப்பான், 1 2 அனில் குஞ்சி இருந்தா, கொள்கை என்னன்னு சொல்லு. ஒரு கொள்கை இருக்குல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள். உன் கொள்கையை சொல்லு. அது புதுசா தெரியாது. அது என்ன சொல்றான்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான வள்ளுவர் சொன்னது போல நம்ம சொன்னா, வள்ளுவர் எங்க சொன்னாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்க தளபதி தானே சொன்னாருங்கிறான். வள்ளுவர் எழுதின குளறலா? இல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது தளபதி சொன்னது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையானங்கிறதா திருவள்ளுவர் சொன்னதுங்கிறான். சரிதான், உன்னைய திருத்த முடியாது, வாய்ப்பே இல்ல, திருத்த முடியாது, சாதாரணமா திருத்த முடியாது. எதை திருத்தலாம்? சாட்டையை வச்சு அடிச்சு அடிச்சு தான் இவர்களை திருத்த முடியும், வேற எது கொண்டும் திருத்த முடியாது. ஆனா உண்மையிலேயே தான் விஜய்னு ஒருத்தர் வரலன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்குறிகள் இருந்திருப்பாங்கிறது தெரியாமலே போயிருக்கும். இவ்வளவு தற்குறி இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படியே வர்றான், பேய் மாதிரி வரான். இந்த ஜோம்பியில் இருக்கு பாருங்க, ஜோம்பி வர்ற மாதிரி வரும்.
ஒரு போராட்டம். நானும் தம்பி சரவண, எங்களுடைய சர்ச்சுக்காரங்க எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கோங்க. எத்தனை சைமன், இது விராலிமலை பொறுப்பாளர்கள்லாம் எத்தனையோ போராட்டத்தில் நடந்திருக்கோம். எத்தனையோ ஆர்ப்பாட்டம், எத்தனையோ பேரணி, எத்தனையோ வழக்குகள் வாங்கியிருக்கோம். ஆனா எந்த போராட்டத்திலையும் காவல்துறை ஒரு காவல்துறையை நகத்த வச்சு கூட எனக்கு கீறி கிடையாது. ஆனா ஒரே ஒரு போராட்டம் பண்ணானுங்க, காவல்துறை கையை கடிச்சு வச்சிட்டாங்க. கையை கடிக்கிறான், அதுவும் எப்படி வெறி கொண்டு பாக்குறான், அப்படின்னு கடிக்கிறான். அணில் மாதிரி பாக்குறான், பேய் மாதிரி பாக்குறான். ஒரே ஒரு கட்சியின் கூட்டத்தில் மட்டும்தான் காவல்துறை இருக்கை போட்டு உட்கார்ந்து இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் மட்டும்தான். ஏன் ஏன் அவர்கள் எங்களிலும் ஒருவர், அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நம்ம அரசியல் பண்றோம். அவங்க யாரு? வானத்திலிருந்து குதிச்சவங்களா? இந்த மண்ணினுடைய மக்கள். அவர்களும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையில வேலை வாய்ப்பு, காவலர் குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, பள்ளிக்கூடம் என்று குறைந்தபட்ச சம்பளம் 25,000 என்று லஞ்சமே வாங்காத காவல்துறையை உருவாக்குவது எங்கள் லட்சியம் என்பது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி. குற்றம் நடந்த பிறகு பிடிப்பதல்ல காவல்துறையின் வேலை, குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவது காவல்துறையின் வேலை என்ற எங்கள் தலைவன் பிரபாகரனுடைய வார்த்தை கிடங்க நாங்கள் அப்படி ஒரு கோட்பாடை வச்சுக்கிறோம். ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம். ஏன்னா லஞ்சம் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. எல்லாம் இலவசம். தண்ணி இலவசம், மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம். வேற என்ன தேவை? மதர் தெரசாவுக்கு நீங்க ஃபீஸ் கட்ட போறது இல்ல, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போறது இல்ல. 1 லட்சம் 2 லட்சம் அது மிச்சமாயிருது. தண்ணி காசு கொடுத்து வாங்க போறதுல மிச்சமாயிர போகுது. ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சமாயிர போகுது. வேற என்ன செலவு? அரிசி பருப்பு அதை அரசே தரமான சமமான விலையில தமிழ்நாடு முழுமைக்கும் அனைத்து பொருட்களையும், மளிகை ஜாமான்கள் அனைத்து பொருட்களையும் அரசு மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடி என்ற பெயர்ல தமிழ்நாடு முழுமைக்கும் நியாய விலைக்கடையில் இன்னைக்கு அநியாயமா இருக்கிறது ரேஷன் கடை. அந்த ரேஷன் கடைக்கு இணையாக அதை விட ஊருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போல அரசே மளிகை கடைகளை நடத்தும் என்று அண்ணன் சீமான் தரமான பொருட்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கடையிலையும் அந்த பொருளை வாங்க முடியும். அவ்வளவு தரமா ஒரு அரசு கொடுக்கும். பருப்பா, காய்கறியா, பழங்களா எல்லாத்தையும் அரசு விளைவித்து இல்ல வியாபாரிகள்ட்ட இருந்து வாங்கி தரமா கொடுக்கும். நீங்க திருச்சியில போனீங்கன்னா பத்மால போய் ஆப்பிள் 250 ரூபா இருக்கும், விராலிமலையில பாத்தீங்கன்னா 350 ரூபா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஒரே விலை. எண்ணெயா ஒரே விலை, கடுகா ஒரே விலை, பாசிப்பருப்பா, சீரகமா, வெந்தயமா எல்லாம் ஒரே விலை, மாங்காயா, தேங்காயா, பாலா ஒரே விலை. எல்லாருக்கும் தரமான கொடுப்போம். பால் இந்த பாக்கெட் பால்லாம் கிடையாது, அது பவுடர் பால். இது பால் கிடையாது, பால் மாதிரி ஒண்ணு. தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை 2 கோடி லிட்டர். ஆனா ஆடு மாடு இல்ல. என்ன மாடு? நாட்டு மாடு இல்ல. ஒரு காலத்துல நாட்டு மாட்டு பால் குடிச்சோம். நாட்டு மாட்டு பாலை குடிச்சு நல்ல காய்கறியை சாப்பிட்டு அந்த நாட்டு மாட்டு உரத்தை வர்ற உரத்தை போட்டு அதுல விளைஞ்ச காய்கறியை சாப்பிட்டு நம்ம தாத்தெல்லாம், என் தாத்தெல்லாம் 6.2 உயரம், 6.2 ஹைட். எங்க குடும்பத்துல அத்தனை பேரும் உயரம் அப்படி இருப்பாங்க. தமிழர்கள் அத்தனை பேருமே உயரமா இருந்தான். நாட்டு மாட்டு பாலை குடிச்சான், ஒத்தப்பனை கல்லு குடிச்சான், 14 பிள்ளைய பெத்தெடுத்தான். இன்னைக்கு கோட்டு குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்கு இல்லாம போயிட்டான். முடிஞ்சு கதை. உண்மையா இல்லையா? நம்ம தாத்தாக்கள், நம்ம ஆத்தாக்கள் காலத்துல வீட்டுக்கு 10 பிள்ளை இருக்குங்க. 10 பிள்ளையும் மொத்தமே இவ்வளவுதான் ரூமே. மொத்தமே 10க்கு 10 ரூம் தான். 10 ரூம்ல 10 பிள்ளையும் பெத்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு பேர்காலம் பார்த்து அந்த 10 பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு சடங்கு நிகழ்ச்சி நடத்தி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சான். இன்னைக்கு அப்பாவுக்கு ஒரு ரூமு, அம்மாவுக்கு ஒரு ரூமு, அண்ணனுக்கு ஒரு ரூமு, அக்காவுக்கு ஒரு ரூம், 4 ரூம் 5 ரூம் கட்டி வச்சிருக்கேன். கட்டி வச்சுட்டு ஒரு பிள்ளைக்கு நேரா கொண்டு போய் புக் பண்ணிடுறான். ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம், உங்களுக்கும் ஒரு குழந்தை. கல்யாண மண்டபத்தில் போய் கல்யாணத்துக்கு புக் பண்ணலாம், ஆனா குழந்தைக்கு போய் புக் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஏன்? உணவு முறை மாறிடுச்சு. பால் தரமான பால் இல்ல, நாட்டு மாடு செத்து போச்சு, நாட்டு மாடை அடிச்சு காலி பண்ணிட்டான். நாங்க என்ன சொல்றோம்? அதை மீட்டெடுக்கிறோம். தமிழ்நாடு முழுமைக்கும் நாட்டு மாட்டு பண்ணைகளை உருவாக்கி எங்கள் குழந்தைகளுக்கு தரமான பாலை அரசே சரியான விலையில கொடுக்கும் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இதை செய்ய முடியுமான்னு நினைக்காதீங்க. ஒரு கனவு இருக்கு. படித்த பிள்ளைகள் மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது. தேடி படிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட 460 பக்கங்கள், 49 வாக்குறுதிகள். ஒரு தலைவனுடைய பெருங்கனவு. அது சீமானுடைய கனவல்ல,
இந்த இனத்தினுடைய பெரும் கனவு, எப்படி இந்த நாட்டை நான் மாற்றுவேன் என்கிற அந்த கனவை அண்ணன் சீமான் கண்டு அதை தேர்தல் அறிக்கையா கொடுத்திருக்காரு. படிச்சு பாருங்க, படித்த பிள்ளைகள். சும்மா சீமானா அது ஆடு மாடு மேய்க்க சொல்லுவாரு, சீமானா விவசாயம் பார்க்க சொல்லுவாரு, எங்க ஒரு மாட்டுக்காரன் எங்க ஒரு ஆட்டுக்காரன். நாங்க சொல்ற மாட்டு மேய்க்கிறதுங்கிறது இந்த வாங்குற வாழை தூக்கிக்கிட்டு கையில பழைய கஞ்சியை வச்சுக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு படிச்ச பயல சாரத்தை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி இல்ல. 1000 ஏக்கர்ல அரசு மேய்ச்சல் நிலத்தை உருவாக்கும், புல்வெளியை உருவாக்கும் மேய்ச்சல் நிலத்தை. அதுல அரசே நல்ல தரமான மாடு தரமான ஆடு, அதுல படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை. வெளிநாடுகளை பாருங்க, யூடியூப் போட்டு பாருங்க, உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்ல வந்து ஆடு மாடு மேய்க்கிறான். அப்படியே வந்து அப்படி மாட்டை வந்து அப்படியே ஹெலிகாப்டர் வந்து கூட்டு போய் ஒரு பட்டியல அடைச்சிடறான். பட்டியல மாடு கிடக்கும், பட்டியல ஆடு இருக்கும். சாயந்தரம் பாலை கறப்பான். பக்கத்துல பால் சார்ந்த தொழிற்சாலை, அங்கிருந்து பால்ல இருந்து பாலாடை கட்டி, பால்ல இருந்து பதநீர், பால்ல இருந்து பன்னீர், பால்ல இருந்து பால் சார்ந்த பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறான். அது வெளிநாட்டு ஏற்றுமதி, உள்ளூர் தேவை, அதுக்கு போக உள்ளூர் தேவை, வெளிமாநில தேவை, அது போக வெளிநாட்டு தேவை. இதை செய்ய முடியும் என்று பல்வேறு நாடுகள் நிறுவிக்கொண்டிருக்கிறது. நாங்க ஆடு மாடு மேய்க்கணும் சொன்னா படிச்சவனை போய் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, படிச்சவனை போய் ஆடு மாடு. ஏண்டா, உள்ளூர்ல ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம், வெளியூர்ல போய் ஒட்டகம் மேய்க்கிறது பெருமையா? இங்க படிச்சவன் துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிறான், அது பெருமை. காசா இருந்தாலும் அது கவர்மெண்ட் காசா இருக்கணும், அறக்காசா இருந்தாலும் அரசாங்க காசா இருக்கணும். அது வந்து மாப்பிள்ள ஃபாரின்ல இருக்காப்ல, என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஒட்டகத்துக்கு புல் பிடிக்கிட்டு இருக்காப்ல, ஒட்டகம் மேய்க்கிறான். அங்க போய் படிச்சுட்டு உள்ளூர்ல 25,000 ரூபாய் சம்பளத்துல வேலை. எங்களை ஆடு மாடு மேய்ப்பதை அவமானம் சொல்றான். ஆனா தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறியின் தேவை மட்டும் 1,00,000 கோடி. ஞாயிற்றுக்கிழமையானா நாக்கு, இன்னைக்கு தனி சுக்கா வாங்குவோமா, எலும்பு கறி வாங்குவோமா, மாங்காய் வாங்குவோமா, என் பொண்டாட்டிக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு சூரட்டி வாங்குவோமா. கடையில போய் நிக்கிறது ஒரு சூரட்டி, ஒரு ஆட்டுக்கு ஒரு சூரட்டி தான். நீ வரிசையில் நின்று அடுத்த வாரம் அவன் சோரட்டி வேணும், மாங்காய் வேணும், லிவர் வேணும், குடல் வேணும், சுக்கா பக்காவா வேணும், எலும்பு ரசம் குடிச்சு நெஞ்சு எலும்பு, அதுவும் சளியாருக்கு சளி, நெஞ்சு எலும்பு கொடுங்க கடைக்காரட்ட போய். அதுக்கு எப்படி கறி வரும்? தொடையில இருந்து வெட்டி கொடுக்கறதா? ஆட்டு கறி வேணும், மாட்டு கறி வேணும். ஆனால் ஆடு மாடு மேய்க்க கூடாது என்பது, ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, அது வருமானம் என்று சொல்லுகிற தலைவன் எங்களுடைய செந்தமிழன் சீமான். போய் மணப்பாறை சந்தையில போய் பாருங்க, ஒரு ஆட்டின் விலை, ஆட்டு வச்சுக்கிற முதலாளியோட வேலையை பாருங்க. அவரு திம்மற அனுப்பாரு, துண்டை போட்டுட்டு திணவு எடுத்து இப்படி இருப்பாப்ல. ஆட்டு எவரி மாட்டு எவரி. ஏன்? அவன் யாரையும் நம்பியாமல் தன் காலில் நிற்பதால் திமிரோடு நிற்கிறான். அப்படி ஒவ்வொரு விவசாய குடி பெருங்குடி மக்களையும், ஒவ்வொரு தமிழனையும் தன்மானத்தோடு தலை நிமிர வைப்பேன். வேற எங்கேயுமே இல்ல பொருளாதாரம் நம்ம கிட்ட இருக்கு. ஆடு மாடு விவசாயம், இந்த 3 போதும். நாங்க வந்து வாட்ச் ஃபேக்டரி கொண்டு வருவோம், மைக் ஃபேக்டரி கொண்டு வருவோம், கார் ஃபேக்டரி கொண்டு வருவோம், பைக் ஃபேக்டரி கொண்டு வருவோம். எங்கல்ல கார் ஃபேக்டரி, பைக் ஃபேக்டரி. கார் தேவையா இறக்குமதி பண்ணிக்கலாம், பைக் தேவையா இறக்குமதி பண்ணிக்கலாம், வாட்ச் தேவையா இறக்குமதி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நீரையும் சோறையும் இறக்குமதி பண்ண முடியாது, பட்டினி கிடந்து செத்து போவோம். தோரம்பருப்பு இடையில இல்ல, ஈரான்ல இருந்து தோரம்பருப்பு, பாலைவன தேசங்க அது, ஈரான்ல இருந்து தோரம்பருப்பு வருது, துபாயில இருந்து வருதுங்கிறான், அரபு நாட்டுல இருந்து வெங்காயம் வருதுங்கிறான். இங்க வெங்காயம் டிமாண்ட் ஆயிடுச்சு, 1 கிலோ வெங்காயம் 180 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆம்லெட்டுக்கு முட்டைக்கோசை போட்டாங்க கடையில. ஆம்லெட்ல வெங்காயம் என்னங்க? வெங்காயம்லாம் கிடையாது. வெங்காயமா? ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, பெரிய சண்டை. என்னங்க இவ குடும்பத்தையே நடுத்தல நிப்பாட்டிடுவா போல இருக்க, 7 தலைமுறையா சேர்த்து வச்ச சொத்தை பூரா அழிச்சிடுவாளே அப்படிங்கிற. என்ன தாளிக்கும் போது வெங்காயத்தை போட்டாலே பேதியில போவான்றான். வெங்காயத்துக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. அப்ப என்ன, நம்மளுடைய வருமானம், நம்முடைய பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம தமிழக அரசு டாஸ்மாகை நடத்தி டாஸ்மாக்கள் 50,000 கோடியை வருமானமாக ஈட்டிக்கொண்டு நம்முடைய தமிழர்களை குடிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்த டாஸ்மாக் சுக்கு சுக்காக அடித்து உடைக்கப்பட்டு, டாஸ்மாக் இருந்த இடத்துல, குடிப்பகம் இருந்த இடத்துல காமராஜர் படிப்பகத்தை உருவாக்குவோம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஒரு கடை கிடையாது. அப்ப என்ன, குடிக்கிறோம் புறம் பதட்டமாயிருமே, 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாத. உங்களுக்கு மாற்றாக கல்லு, பனங்கல்லு, தென்னங்கல்லு ஊருக்கு வெளியே வச்சிருவான், போய் குடிச்சுக்க. கல்லு குடிச்சு இது வரைக்கும் செத்தவனே கிடையாது. இந்த டாஸ்மாக் சாராயம் குடிச்சு பொழைச்சவனே கிடையாது. கல்லு போதை அல்ல, அது உணவின் ஒரு பகுதி.
இம்புட்டுக்காண்டு புல்லுங்க, இம்புட்டுக்காண்டு புல்லு, அந்த புல்லோட சாறு உடம்புக்கு நல்லதுங்கிறான். அருகம்புள்ளி சாருக்கு அருந்துவீர் உற்சாகமா இருப்பினா, இம்புட்டுக்காண்டு புல்லோட சாரே உடம்புக்கு நல்லதுனா, இவ்வளவு பெரிய பனைமரத்து சாறு, பனம் பாலு, பனங்கல்லு உடம்புக்கு நல்லதா இல்லையா என்கிற கேள்வியை இந்த மக்கள் மன்றத்தை எழுப்புறோம். அவன் என்ன சொல்றான்? கல்லு போத அப்படிங்கிறான். கல்லு போதைன்னா டாஸ்மாக்ல விற்கிற பிராண்டியும் விஸ்கியும் ஒயினும் ஜின்னும் ரம்பும் பெருமாள் கோயில் தீர்த்தமா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். அப்போ கல், பனங்கள், தென்னங்கள் இந்த ரெண்டும் கிடைக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி பிரசவ நேரங்கள்ல பெண்கள் கல்லு குடிச்சாங்க. அதெல்லாம் பிரசவ வழி இல்லாம பெண்கள் பிள்ளைகள், பெரிய ஆத்தாக்களுக்கு தெரியும், நம்முடைய பெரிய ஆய்களுக்கு தெரியும். பிரசவ நேரத்தில் ஒரு கோல கல்லை குடிச்சிருவாங்க. கல்லை குடிச்சிட்டா பிரசவ நேரத்தில் சுகப்பிரசவம் அடைவாங்க. இன்னைக்கு சுகப்பிரசவம் என்பது அது வழக்கொழிஞ்சு போச்சு, முடிஞ்சிச்சு கதை. எல்லாம் ஆப்ரேஷன். என்னடி ஆப்ரேஷனா சுகப்பிரசவமா? சுகப்பிரசவம் இங்க ஆப்ரேஷன் தான். 8 மாசத்துலேயே பிதிக்கி எடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி இருக்கும் பிள்ளை? 8 மாசத்துலேயே பிள்ளை பத்தா அது முக ஸ்டாலின் மாதிரி தான் இருக்கும். 10 மாசத்துல பிள்ளை பத்தா தான் சீமான் மாதிரி இருக்கும். நீ நாட்டு சக்கரை சாப்பிட்டா, கருப்பட்டி சாப்பிட்டா சீமான் மாதிரி பிள்ளை பிறக்கும். நீ இந்த வெள்ளை சக்கரை சாப்பிட்டா அது எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் மாதிரி தான் பிள்ளை பிறக்கும். உனக்கு எப்படி வந்து நீயே முடிவு பண்ணிக்க. எங்கள் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி, மண்ணுக்கான ஆட்சி, தமிழனுக்கான ஆட்சி. அந்த ஆட்சி திராவிடனுக்கான ஆட்சி, திருடருக்கான ஆட்சி. நீங்க திருடனும் திராவிடனும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க, ரெண்டும் ஒண்ணுதான். நீ லலிதா ஜோடியில ஒருத்தன் வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான். எப்படா திருடணும்னு அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கான்? லலிதா ஜோடி திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. யாரும் அங்க வந்து சாதாரணமா உள்ள போக முடியாது. வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு வண்டியை, ஒரு டாடா ஏஸ் மாதிரி ஒரு வண்டியை பஞ்சராக்கி நிப்பாட்டிடுறான். நிப்பாட்டி ஸ்டெப்னி கழட்டுறான். அவனே டக்கு 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 டக்குன்னு சத்தத்தை போடுறான். இங்க டக்கு டக்குன்னு சத்தத்தை போடும்போது ஈர சாக்கு 4 சாக்கை கொண்டு வந்து லலிதா சொல்லி சைடு வால்ல சோத்துல வச்சுட்டான். வச்சுட்டு அங்க டக்கு டக்கு, இங்க சக் சக் டக்கு டக்கு சக் சக் டக்கு டக்கு சக் சக். அங்க காவல்துறை பாக்குது, இந்த டக்கு டக்க பாக்குது, இந்த சக்கு சக்க பார்க்கல. பார்த்து அவனு ஈர சாக்கை வச்சு ஓட்டைய போட்டு உள்ள போயிட்டான். இப்போ லலிதா ஜுர்ல ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா அவன் திருடன், உங்க ஓட்டை வாங்கி ஆட்டைய போட்டா அவன் திராவிடன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அந்த திருடனுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? உங்க வீட்டுல 10 பவுன் நகையை கலட்டி பத்திரமா முருகன் படத்துக்கு பின்னாடி வச்சு வெளியே திருடன் கூட, திருடன் சார் முருகன் படத்துக்கு பின்னாடி 10 பவுன் தாலி செயினை வச்சிருக்கேன், கொஞ்சம் பத்திரமா வீட்டை பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு கொடுப்பீங்களா? அழகான பிள்ளைய பெத்தெடுத்து ஒரு பிச்சைக்காரன் கையில கொடுத்து என் பிள்ளைய பார்த்துட்டு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? அழகு பதுமையை பெத்தெடுத்து 22 வயசு வரைக்கும் நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஊர்ல, எப்ப அந்த ஊர்ல எவன் நல்லா குடிப்பான், 4 வேளையும் குடிக்கணும்ப்பா, நல்லா கஞ்சா அடிக்கணும், சிகரெட் வாயிலிருந்து எடுக்கவே கூடாதுப்பா, அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாருப்பா. மாப்பிள்ளைக்கு ஒரு 500 நோயாவது இருக்கணும்ப்பா. வாய் வெந்து போயிருக்கணும், மூக்கு முடைச்சு போயிருக்கணும், கண்ணு குள்ளமா இருக்கணும், நெஞ்சு அடைச்சு போயிருக்கணும், வயிறு உள்ள இருக்கணும், அவன் எதுவுமே செய்யக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு தான் என் பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா? திருட வரான், கொள்ளையடிக்கிறான், ஆத்துமல்ல அடிக்கிறான், உங்களை ஏமாத்துறான், அவனுக்கு மட்டும் எப்படி ஓட்டு போடுறீங்க? நல்ல மாப்பிள்ளைக்கு உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுக்கிற அன்பு மக்களே, எப்படி நீங்க நல்லவனுக்கு ஓட்டு போடாம நாதாரி பயலுக்கு ஓட்டு போடுறீங்க என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். நல்லவன் வரணும்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். இளைஞர்கள் வரணும்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். தன் காலில் நின்று தன் குடும்பத்தை வழிநடத்துபவள் பெண். ஒரு ஆண் 100 ரூபாய் கொடுத்தா கூட 20 ரூபாய செலவு பண்ணிட்டு 80 ரூபாய கடுகு டப்பால போட்டு வச்சு 80 சேர்த்து வச்சு ஊருக்குள்ள நல்லவனா பார்த்து ஒரு சீட்டை போட்டு அந்த சீட் எடுத்து ஒரு நகையை வாங்கி அந்த நகையை வாங்கி சேர்த்து வச்சு பிள்ளைக்கு மூக்குத்தி தோடு தொங்கட்டான்னு, கணவன் குடிகார கணவனா இருந்தாலும் அவனுக்கு தெரியாம சேர்த்து வச்சு பிள்ளைக்கு நகையை சேர்க்கிற ஒரு வீட்டையே நிர்வாகம் செய்கிற பெண் ஒரு நாட்டை நிர்வாகம் செய்ய மாட்டாளா என்ற கேள்வியில தான் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே எங்கள் அக்காலை நாங்கள் வேட்பாளர் நிப்பாட்டியிருக்கிறோம். இந்த மண்ணினுடைய மகள் கேட்பான், எந்த ஊர்லயோ கொண்டு வந்து விராலிமலை நிப்பாட்டிருக்காங்களே, ஆந்திரால இருந்து வந்து கருணாநிதி தமிழ்நாட்டில் போட்டி போடலாம், கர்நாடக ஜெயலலிதா தமிழ்நாட்டில் போட்டி போடலாம். என் மண்ணின் மகள், திருச்சி மண்ணின் மகள், எங்களுடைய அக்காள் சத்திய லட்சுமி அவர்கள், சத்தியத்தின் மகள், பிரபாகரனின் பிள்ளை, சீமானின் தங்கை, விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே போட்டி போடுகிறார். இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த பொழுது எல்லாரும் வெள்ளக்காரனுக்கு வரி கட்டினா, ஆண் மன்னர்கள் விழுந்துட்டான், பெரிய பெரிய மீச வச்சிருந்த விழுந்துட்டான்.
ஆனா வெள்ளக்காரன்ட்ட இழந்த நிலத்தை 8 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து மீட்டெடுத்த ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்முடைய அப்பத்தா வேலுநாச்சியார் மட்டும்தான். ஒரு பெண்ணரசி, பேரரசி. அந்த வேலுநாச்சியார் பரம்பரையில் பிறந்த எங்களுடைய அக்கா சத்தியலட்சுமி அவர்களை விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் வாழ்கிற மான தமிழர்கள், மலப்பட்டியில் வாழ்கிற மான தமிழர்கள், நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அன்பிற்குரிய மக்களே, நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், ஆனால் 3 வேளையும் நமக்கு உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. ஏற்கலப்பை சின்னத்தோடு உழுது உழுது பாடுபட்டு இந்த நிலத்தை பாழாக்கி இந்த நிலத்தில் விவசாயத்தை செழிக்க செய்கிற ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அந்த விவசாயி சின்னத்தை ஏந்தி கொண்டு உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தை வந்திருக்கிறோம். எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் காசு தரமாட்டோம், காசு கொடுக்கவும் மாட்டோம், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த ஓட்டை வாங்கி கொண்டு ஓட்டு செலுத்தி வாக்கு பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தினுடைய வழிவந்த இந்த பிள்ளைகள் உங்களிடத்திலே இனமாக வந்து நிற்கிறோம். என்பதற்குரிய மக்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்ணிலே வாழ்கிற மான தமிழர்கள், எங்கள் அக்கா தங்கச்சிகள், அண்ணன் தம்பிகள், சித்தப்பா பெரியப்பமார்கள், நீங்கள் விவசாய சின்னத்தை வாக்களித்து சத்திய லட்சுமியை வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு பரப்புரை கொடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.